ஹாய் அன்காஸ் ஸ்பீட் வியூவர்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ட்ரைம்ப்ல இருந்து புதுசாக அறிமுகப்படுத்தியுள்ள Tucson 400 அப்படிங்கிற ஒரு கேஃப் ரேசர் ஸ்டைல் பைக்கை பற்றி தாங்க. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up. இன்ஜின்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரைம்ப்ல வந்து ஸ்பீட் 400 T4 எல்லாமே இருக்கு. அதோட இன்ஜினான்னு கேட்டிங்கன்னா எஸ் சேம் இன்ஜின் தான். பட் அதை விட நமக்கு வந்து பவர் வந்து கொஞ்சம் டியூன் பண்ணியிருக்காங்க. ஸ்பீட் 400 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 39.5 பிரேக் பர் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 41.4 பிரேக் பர் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக சொல்லணும்னா 1.9 பிரேக் பர் நமக்கு ஜாஸ்தியாக வருது. டார்க்கை பொறுத்த வரைக்கும் சேம் தான், 37.5 Nm ஆஃப் டார்க் தான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. லிக்விட் கூல்ட் இன்ஜினாக நமக்கு கொடுக்குறாங்க. 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட இந்த வெஹிக்கிள் நமக்கு வருது. இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர்லேருந்தே நல்லாவே ஒரு டார்க் கிடைக்குதுங்க. ஸோ நமக்கு ஆக்சலேஷன் தூவணும்னு நல்லாவே மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ பவரை பற்றி குறைய சொல்ல முடியாதுங்க. ட்ரைம்போட எல்லா வெஹிக்கிள்ஸுமே நல்லாவே டியூன் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த வெஹிக்கிளுமே நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரைம் சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீட் 400 T4 எல்லாமே பார்த்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 25 வரைக்கும் இந்த வெஹிக்கிள் நம்மளால மைலேஜ் கிளைம் பண்ண முடியும். 24-25 கொடுத்தாலே உங்களுக்கு போதுமான லெவல் தான். ஏன்னா ஒரு 400cc பைக்கில் அதுவே நமக்கு போதுமான லெவலில் இருக்கும். அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 13 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெஹிக்கிளோட சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 795 கிலோ வருதுங்க. 183 கிலோ வெயிட் இருக்க வகையில் இந்த வெஹிக்கிளை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. லென்த்தான வெஹிக்கிளான்னு கேட்டிங்கன்னா எஸ், வண்டி வந்து நம்ம கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல எல்லாமே நல்லாவே போயிருக்கு. அதாவது இதோட டிசைனிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த R15 எல்லாமே இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசைனிங் பேட்டர்ல தான் இருக்கு. நல்லாவே ஒரு லென்த்தான ஒரு வெஹிக்கிளாக நமக்கு போகுது. ரைடிங் பொசிஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குனிஞ்சு ஓட்டுற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஹைட்டாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முதுகு வலியெல்லாம் எடுக்கும்னு சொல்லலாங்க. ஸோ என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5'11" 6 feet இருப்பேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோரும் வந்து காலில் வந்து தரையில் இருக்கு. இதுவே நீங்கள் ஷார்ட் ரைடர்ஸ்க்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து உட்காந்தோன்னா ஹைட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது, ரொம்ப குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்குது. நீங்கள் 5.5 feetலாம் இருக்கீங்கும் போது உங்களுக்கு கரெக்டான ஒரு லென்த்தான பொசிஷனில் உங்களுக்கு இருக்கும். ஹேண்ட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டான லெவலில் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஷார்ட் ரைடர்ஸ்க்கும் நல்லாவே ஏற்ற வகையில் இந்த வெஹிக்கிள் இருக்கும்னு சொல்லுவேன். அண்ட் இதோட டிசைனிங் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபேரிங் செட்டப் மாதிரி தான் நமக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த வந்து மாடர்ன் ரெட்ரோ ஸ்டைல் ஒரு கேஃப் ரேசருங்க. ஸோ அதனால டிசைனிங் ஃப்ரண்ட்ல எல்லாமே ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே ரவுண்ட் டைப் ரெட்ரோ ஸ்டைலில் கொடுத்து நல்லாவே ஒரு ஸ்லீக் டிசைனாக கேர்வியாக போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஏரோடைனமிக்ஸ் வைஸ் ஏர் ஃப்ளோனாலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம பழைய மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்ல வந்து ரேஸ் ஓட்டும் போது இந்த இதில் அப்படியே படுத்துக்கிட்டு இப்படி பார்த்துட்டு ஓட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரியான ஒரு செட்டப்பில் இது ஒரு சைட் போயிருக்கு. பட் நார்மலாக நம்ம ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஒரு ஸ்லோப்பான வைசராக இருக்குது. அதனால இப்படி ஓட்டும் போது நேராக தான் விண்ட்ஷீல்டு அடிக்கும். இதில் பட்டு இப்படி தான் நமக்கு வர மாதிரி இருக்கும். நம்ம குனிஞ்சு ஓட்டுறோம் அப்படின்னாலுமே நமக்கு நேராக வர மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக ஃபேஸ் வந்து கவர் ஆகலை, ரொம்ப டவுனாக இருக்குது நமக்கு. ஸோ அதனால இது வந்து ஒரு யூனிக் ஸ்டைல் ஆஃப் டிசைனிங் செட்டப்னு நமக்கு சொல்லலாம் இதை வந்துட்டு. அண்டு ஹேண்டில் பார் போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் தான் நல்லா ஒய்டராக கொடுத்துருக்காங்க. ஹைவேஸில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஓட்டிட்டு போகும்போது நல்லாவே இருக்குது, கட்டடிச்சு ஓட்டுறதுக்குலாம் நல்லா இருக்குது. பட் இது ஒரு யூட்டர்ன் எடுக்கணும் அந்த மாதிரி டைம்ல எல்லாமே பண்ணி நிப்பாட்டி பொறுமையாக தான் நம்ம திருப்ப முடியும். அங்கே வந்து டக்குன்னு நம்மளால திருப்ப முடியாது. அண்ட் சைடு மிரர்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு பாரன்ல வரக்கூடிய சைடு மிரர்ஸாக கொடுத்துருக்காங்க. வியூவிங் வைஸ் நல்லாவே இருக்குங்க. ஸோ ஹைவேஸ் நான் ஓட்டும் போது ரன்னிங் மாண்டேஜஸ் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ வியூவிங் ஆங்கிள் நல்லாவே இருக்கு. நமக்கு சைடில் பார்க்கறதுக்கு எல்லாமே வைப்ரேஷன்ஸும் அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் ஐடில் ஓவர் ஆக்சிலேஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வைப்ரேட் ஆகுது. பட் ரன்னிங்ல வைப்ரேஷன்ஸுங்கிறது இல்லை. வியூவிங் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு நமக்கு. அண்ட் இந்த ஸ்டேரிங் பாரை வந்து நமக்கு R15 எல்லாமே இருக்க மாதிரி ரைசர்ஸ் போட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் நினைச்சீங்கன்னா இதுல கொஞ்சம் அது கஷ்டம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் டேங்க் எல்லாமே நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல அப்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. டிசைனிங்கே அந்த மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் ரைசர்ஸ்லாம் போடுறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த ரைசர்ஸோட வந்து இடிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக உங்களால் போட முடியாது. அதனால மாடிஃபிகேஷன்ஸுக்கு ஏதுவானதா இல்லாத மாதிரி தான் இது இருக்கு. நம்ம ஸ்டாக் கண்டிஷன்ஸ்ல அப்படியே வச்சு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீக் டிசைனிங் ஸ்ட்ரைட்டாக அப்படியே நமக்கு போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு ப்ராடான ஒரு செட்டப்ல ஸ்லீக் டிசைனாக அப்படியே நமக்கு போயிருக்கு. அதனால ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்கு வண்டி. லைட்டிங் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் LED லைட்ஸாக நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்பீட் ஃபோன்லாம் பார்த்தா அந்த ஒரு லைட்டிங் செட்டப் மாதிரியே தான் இருக்கு பார்க்கறதுக்கு. ரவுண்ட் டைப் தான் அந்த ரெட்ரோ ஸ்டைல் அப்படியே நம்ம கொண்டு போயிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே LED தான் வருது. ஸோ நான் உங்களுக்கு ஹசார்ட் போட்டு காமிக்கிறேன்.
ஸோ இண்டிகேட்டர்ஸ்மே நமக்கு இதெல்லாம் வந்துட்டு ஹசார்ட் லைட்டுமே இந்த வெஹிக்கிளில் வந்துருதுங்க நமக்கு. ப்ளஸ் டெயில் லைட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் எல்இடி தான். டெயில் லைட் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்லிக் டிசைன் நமக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் வீல் ரெண்டுமே வந்து 17 inch வீல்ஸ். 17 inch வீல்ஸில் ஃப்ரண்ட்ல வந்து 110/70 செக்ஷன் டயர்ஸும் ரியரில் 150/60 செக்ஷன் டயர்ஸும் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் டூயல் சேனல் ஏபிஎஸ் தாங்க, டூயல் சேனல் ஏபிஎஸ் வந்துருது. ப்ளஸ் ஃப்ரண்ட்ல வந்து 300 mm டிஸ்கும் ரியர்ல 30 mm டிஸ்கும் கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட கூலிங் சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயில் கூல்டு சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஹைவேஸ்ல நல்லாவே கூலிங் எஃபிஷியன்சி இருக்கு, அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். சிட்டிக்குள்ள ஓட்டும் போதும் நீங்க ஐடியில் ரொம்ப நேரம் ஓட்டுறீங்க, இல்லை டிராஃபிக்ல ரொம்ப நேரம் நிற்கிறீங்க, அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் எவிடென்ட்டா இருக்க தான் செய்யுது கூலிங் சிஸ்டம், லிக்விட் கூலிங் சிஸ்டமாவே இருந்தாலும். ஏன்னா 400cc அப்படிங்கும்போது பட் நீங்க கன்வியன்ஸ் ரன்னிங்னா நமக்கு தெரிஞ்சுக்கலாம், அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் சைலன்ஸ் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சில்வர் கலர் ஃபினிஷ்ல நமக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க, லுக் வைஸ் நல்லாவே இருக்கு. ஸோ சைலன்சர் நோட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேளுங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 43 mm டிராவல் பண்ணக்கூடிய அப்சைட் டவுன் ஃபோக் தான் கொடுத்துருக்காங்க. ரியர்ல பாத்தீங்கன்னா மோனோஷாக் ஷாக் அப்சார்பர்ஸ் தான் ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட நமக்கு வருது. அண்ட் இந்த வெஹிக்கிளோட சீட்டிங்குமே பாத்தீங்கன்னா நல்லாவே நமக்கு இருக்குங்க. ஸோ சீட்டோட குஷன்சிங் எல்லாம் நல்லாவே நமக்கு இருக்கு. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்க்கும்போது தெரியும், இது வந்து கேஃபே ஸ்டைல் அப்படிங்கும்போது சிங்கிள் சீட் மாதிரி இருக்கும், பின்னாடி ஆள் உட்கார மாதிரி ஒரு கவர் இது நம்ம கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வெஹிக்கிள் நம்மளால 2 சீட்டாவுமே யூஸ் பண்ணிக்க முடியுங்க. ஸோ டியூயல் பர்பஸ் ரைடர் அண்ட் பில்லியன் 2 பேருமே இல்லை போக முடியும். இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கவர் தான், மேலே வந்து ஒரு கவராக தான் கொடுத்துருக்காங்க. இந்த கவர் நம்மளால கழட்டிக்கவும் முடியும். ஒரு கழட்டிக்கிட்டீங்கன்னா 2 பேருமே இந்த வெஹிக்கிளை தாராளமாக உட்காந்துட்டு போகலாம். அந்த மாதிரி தான் இந்த சீட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. மற்றபடி எக்ஸ்டீரியர் டிசைனிங் வைஸ் பார்க்கும்போது ஒரு நியூ டிசைனிங் பேட்டர்ல இது போயிருக்கு. கலர் தீம் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 4 கலர் தீம் ஆப்ஷன்ல வருதுங்க. நம்ம கூட இந்த பிளாக், இது மட்டும் இல்லாமல் ரெட் இருக்கு, எல்லோ இருக்கு அண்ட் ஒயிட். ஸோ 4 கலர் காம்பினேஷன் இந்த வெஹிக்கிள் வருது. வெஹிக்கிளோட எக்ஸ்ஷோரூம் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 2,74,127 ரூபாய் சம்திங் அந்த ரேஞ்ச் வருது நமக்கு. 2,74,000 தக்கன இதோட எக்ஸ்ஷோரூம் ரேட்டுங்க நமக்கு வந்துடுது. அந்த டிசைன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நியூ டிசைன் ஆஃப் ஸ்டைலில் இந்த வெஹிக்கிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஃபுல் ஃபேரிங் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், பட் இது வந்து ஒரு ரவுண்ட் டைப்போட ஃபுல்லி கர்வ்டான ஒரு டிசைனிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேரிங் செட்டப்பாக நமக்கு போயிருக்கு. ஸோ இந்த டிசைனை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டிசைன் வந்து பார்க்க எல்லாத்துக்குமே பிடிச்சிரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு செட்டப்ல தான் இருக்கு. ஸோ தூரத்துல இருந்து பார்க்கும்போது வண்டி வந்து ஒரு சூப்பர் பைக் மாதிரியான ஒரு லுக் கொடுக்குது, நல்லாவே இருக்கு. ஸோ யூஎஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தாலும் நமக்கு லெஃப்ட் சைடு வந்து ஹெட்லைட்டுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹை பீம் லோ பீம் பாஸ் எல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் ஹார்ன் அண்ட் இந்த இடத்துல ஐ இன்ஃபர்மேஷன் வருது பாருங்க. ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன், இதை நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்டலோட கூட இந்த எம்ஐடி டிஸ்பிளே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கூல் சுவிட்ச், ஹசார்ட் அண்ட் இக்னிஷன் சுவிட்ச் இது மட்டும் மாதிரி இந்த சைடு கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஎஸ்பி போர்ட் இந்த இடத்துல வந்துருதுங்க. ஸோ யூஎஸ்பி டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல இங்கே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஹேண்டில் பார்ல உள்ள பொசிஷன் பொறுத்த வரைக்கும். ஹேண்டில் பார் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் டேங்க் வந்து நமக்கு விசிபிளாக கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு லுக் வைஸ் நல்லாவே இருக்கு. ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கோட காஸ்ட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2,24,000 தக்கன எக்ஸ்ஷோரூம் வருது. ஆன் காஸ்ட்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 330 350 அந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு வரும். டீடைல் பிரைஸஸ்க்கு உங்க நியரஸ்டா இருக்கக்கூடிய ஷோரூம்ல போயிட்டு கேட்டுக்கோங்க. ஸோ இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச் இந்த பைக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 400cc பைக்ல இப்போ மார்க்கெட்டோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் தான் எல்லாமே வருது. ஸோ அதனால பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பேசக்கூடிய பொருளா இல்லை. அது வந்து உங்களோட சப்ஜெக்ட் உங்களுக்கு ஓகேனா நம்ம எடுத்துக்கலாம். டைம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரீசனபிள் பிரைஸாக தான் இருக்கு. அந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்க விஷயங்களாமே பார்த்தோம், இது நெகட்டிவ்ஸ் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா வண்டி நமக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லா தான் இருக்கு, சஸ்பென்ஷன் ஹேண்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் டால் ரைடர்ஸ்க்கு இந்த வெஹிக்கிள் அந்த அளவுக்கு சூட் ஆகாது, பேக் பெயின்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹைவேஸ் ரைடு நான் ஓட்டணும் அந்த மாதிரி நினைச்சு எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப நேரம் குனிஞ்சுக்கிட்டே போக முடியாது, ஏன்னா அது ஒரு குறையா இருக்கும். ஹைவேஸ்ல இந்த வெஹிக்கிள் சூட் ஆகும், பட் நீங்க ஒரு 30-40 கிலோமீட்டர் போனாலும் உங்களுக்கு முதுகுவலியெல்லாம் வந்துடும். ஸோ அதனால ஹைவேஸ்ல லாங் ரைடுக்கு இது அதிகமாக செட் ஆகாது. சிட்டிக்குள்ள ஒரு டிஃப்ரெண்டான வெஹிக்கிளாக நான் வச்சிருக்கணும், ஷார்ட் ரைடர்ஸ்க்கு ஓட்டுறது, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் நல்லா சூட் ஆகும் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதான். இல்லை ஒரு ஷார்ட் ரைடராகவே இருக்காங்க, ஹைவேஸ்க்கு எடுத்துட்டு போனாலுமே அவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் நல்லாவே சூட் ஆகும். ப்ளஸ் டைம் பொறுத்த வரைக்கும் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து 2 சீட்டாகவே கொடுத்தது. ஸோ இது வந்து சிங்கிள் சீட்டாக இல்லாமல் இதை நம்ம வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி கழட்டிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்க வந்து இந்த வெஹிக்கிளோட ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்டாகவே இருக்கும். ஏன்னா ஒரு வெஹிக்கிள் எடுத்து ஒருத்தர் மட்டும் போறதுங்கிறது இப்போ நடக்காத கதைனா, நல்ல ரைடர் ப்ளஸ் பில்லியனா மாத்திக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறது நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.